பாருங்க நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாமந்தி பயிரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட சாமந்தி பயிரை பற்றின அதே வீடியோவோட கண்டினியூஷன் தான். அதாவது ஜூலை 1ஆம் தேதி நம்ம பப்ளிஷ் பண்ண வீடியோ தான். அன்றைக்கி வீடியோவில் வந்து சாமந்தி செடியை எப்போது கவாத்து செய்யணும், அதாவது எந்த மாதம் கவாத்து செய்யணும், எப்படி கவாத்து செய்யணும், எவ்வளோ கொப்பு விட்டுட்டு வெட்டணும், இந்த மாதிரி நிறைய தெளிவாக விவரிச்சிருந்துருப்போம். அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பக்கம் போய் பாருங்கள். அதே டைமில் அன்றைக்கி இன்னொன்று சொல்லியிருந்திருப்போம். இந்த வீடியோ வந்து நம்ம இடமாற்றம் பண்ணணும், அதாவது டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி கவாத்து செஞ்சுட்டு இடமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கவாத்து செஞ்சுட்டு எதனால் டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேர்கள் வந்து நமக்கு போதுமான அளவு அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் கவாத்து செய்ய வேண்டிய டைமில் நம்ம கவாத்து செய்யாமல் விட்டுட்டோம். ஸோ செடியை வந்து ஓஞ்ச நிலையில் கொண்டு வந்து இடமாற்றம் பண்ணி வைக்கும்போது கொப்புகள் தழுக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்துக்கும், வேர்கள் மண்ணில் பிடிக்கிறதுக்கும் கூடுதலான நேரம் எடுத்துக்கும். அதாவது ஒரு 10 நாள்லேருந்து 3 வாரம் மேக்ஸிமம் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த 3 வாரம் வர டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்குன்னு சொல்லக்கூடிய இடமாற்றம் செய்யப்பட்ட அதிர்ச்சியிலேயே தான் செடி வந்து இருக்கும். செடியில் வந்து எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காது. ஸோ அதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும், கொப்புகள் வந்து ரொம்ப இளங்கொப்புகளை தழுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து இந்த மாதிரி கவாத்து செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் இடமாற்றம் பண்ணுறோம். நம்ம எதுக்கு இடமாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செடி இருந்த இடத்துல மேலே வந்து பக்கத்தில் முருங்கை மரத்தோட கொப்புகள் நிறைய இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஷேடட் ஏரியாவாக, அதாவது நிழல் அதிகமாக விழக்கூடிய பகுதியானதுனால இதில் வந்து பூக்கள் கம்மியாக பூக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ நம்ம வந்து பூக்களை செயற்கையாக தூண்ட வேணாம் அப்படிங்கிறதுனாலையும், பூக்கக்கூடிய சீசனில் செடி நல்லாவே பூக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இடமாற்றம் பண்ணுறோம். இது வந்து நம்ம தொட்டியில் தான் வச்சுருந்தோம். தொட்டியில் வந்து கீழே ஃபுல்லாகவே வேர்கள் பாய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கும் போதுமான அளவில் ஃபுல்லாகவே ஓட்டை போட்டிருந்தோம். ஒரு குடத்தில் அரை குடம் தான், அதை தொட்டியாக நம்ம மீன் பண்ணி கீழே வந்து ஓட்டை போட்டிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அழகாக பிடிங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வேர்கள் எல்லாமே அங்கே அத்துருச்சு. ஆனால் இது எல்லாமே தொட்டியில் இருக்கக்கூடிய வேர்கள் தான். இந்த வேர்களே இந்த நம்ம வெட்டி விட்டுருக்கக்கூடிய செடிக்கு போதுமானது. கூடயே வேர்கள்லேருந்து முளைச்சி வந்த கண்ணையும் ஒரு 2-3 கன்று வந்து நம்ம நட்டிருக்கோம். ஸோ நம்ம கவாத்து செஞ்ச செடியை இடமாற்றம் செய்கிறதுக்கும் கவாத்து செய்யாத செடியை இடமாற்றம் செய்கிறதுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம கவாத்து செய்யாத செடியை வந்து இடமாற்றம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளுக்கும் பச்சை கொப்புகளுக்கும் போதுமான அளவு உணவு பரிமாற்றம் நடந்தாலும் அதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகப்படியான அளவில் நடக்கணும். இது வந்து நம்ம இடமாற்றம் செஞ்ச உடனே வேர்கள் எல்லாம் நல்ல நியூட்ரிஷன்ஸ் எடுத்து செடிக்கு உடனே கொடுத்துருமானா கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு செடியுமே இடமாற்றம் செஞ்சதுக்கப்புறம் இலைகளெல்லாம் வாடி தொங்கும். குறைஞ்சது 2லேருந்து 3 நாளாவது இலைகளெல்லாம் வாடி தொங்கும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கவாத்து செஞ்சுட்டு நம்ம இடமாற்றம் செஞ்சோம்னா கம்மியான அளவு உணவு பரிமாற்றம் நடந்துச்சுனாலே போதும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கொப்புகள் இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம நாற்று நட்டது தான் வாடி இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து தெளிவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இலைகள் வாடுறதை நம்ம தவிர்க்கலாம். இதன் மூலமாக வேர்கள் வளர்ச்சி உடனே தூண்டப்படும். அப்படி தூண்டப்படும் போது கொப்புகள் வளர்ச்சியும் உடனே தூண்டப்படும். ஸோ செடி வந்து வாடாமலே நல்லா தழுத்து வரும்.